தேர்வு தமிழ்நாடு முழுவதும் 44 மையங்களில் நடக்குது. சென்னையில் ஏறக்குறைய ஒரு 170 ஹாலில் இந்த தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஹாலில் 200லேருந்து 300 பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம இங்கே பார்வையிட்டு கொண்டிருக்கிற இந்த தேர்வு மையத்தில் 200 மாணவர்கள் நமக்கு விண்ணப்பித்திருந்தார்கள். அந்த 200ல் 156 பேர் இன்று தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். 44 பேர் வரல. ஸோ இந்த தேர்வுகளுக்கான முடிவுகள் ஒரு 2 மாதத்தில் வெளியிடப்படும். 2 மாதத்துக்குள்ளாக வெளியிடப்பட்டு அடுத்து மெயின் தேர்வு அதிலிருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே நடைபெறும். 2 மந்த்ஸ்க்குள்ளே எனிடே. ஆமாம், 2 மாதத்துக்குள்ளே வெளியிடப்படும். அதுக்கப்புறம் 3 மாதத்தில் மெயின் தேர்வு நடைபெறும். இந்த தேர்வில் மொத்தம் 72 பணிகள், இன்று 72 போஸ்ட் இருக்குது. இந்த தேர்வில் டெப்டி கலெக்டர் 28 போஸ்ட்டு, டிஎஸ்பி 7 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸ் 19 போஸ்ட்டு, அப்புறம் ஏடி ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஏசி லேபர், அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட பல பதவிகள் இதில் இருக்குது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருந்துட்டு மொத்தம் இது வரைக்கும் கடந்த ஆண்டில் 10,701 பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குது. இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து இன்று வரைக்கும் ஏறக்குறைய 10,227 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம இனிமேல் அறிவிக்கக்கூடிய தேர்வுகள், இப்போ நடந்து கொண்டிருக்கிற தேர்வுகள் இதெல்லாம் முடிந்து ஏறக்குறைய இன்னும் ஒரு 12,231 பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு வழங்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த தேர்வுகளெல்லாம் திட்டமிட்டபடி அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் குறித்த நேரத்தில் நடத்தப்பட்டு முடிவுகளும் குறித்த நேரத்தில் வெளியிடப்பட்டு வருகின்றன. இன்றைய தேர்வு பொறுத்தவரை நம்ம ஒரு எளிமைப்படுத்தப்பட்ட OMR ஷீட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். முன்னாடி நம்ம இந்த OMR எக்ஸாமில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது அந்த எக்ஸாமினேஷன் ஆன்சர் ஷீட்டில். அதில் அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கிளியராக இல்லாமல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ இந்த மாதிரி நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சிம்பிளிஃபை பண்ணி மாணவர்கள் அதை எளிதாக அந்த தங்களுடைய விடையை பூர்த்தி செய்யுமாறு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால் இது ஒரு பயனுள்ள முயற்சியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பழைய முறையில் நம்ம அந்த ஏபிசிடெல்லாம் எவ்வளோ ஏ, எவ்வளோ பி, எவ்வளோ சி, எவ்வளோ டின்னு சொல்லிட்டு டோட்டல் போட்டு போடணும்னு சொல்லிட்டு நம்ம போட்டு வச்சுருந்தோம். அதுக்காக கூடுதலாக ஒரு 15 நிமிஷம் வரை மாணவர்களுக்கு ஆகிட்டு இருந்தது. இப்போ நம்ம அதுக்கு பதில் அவங்க எவ்வளவு கேள்விகளை ஆன்சர் பண்ணாமல் விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளிஃபைடாக கேட்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்க இதை அந்த குறித்த காலத்துக்குள்ளேயே முடிச்சிட முடியும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதி டயர்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேல்குலேஷனில் போடுறப்ப அவங்க மாணவர்கள் அதை ரொம்ப ஒரு சிரமமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக நம்ம அதை எளிமைப்படுத்தியிருக்கோம். தேர்வாணையத்தில் நிறைய இப்போ நம்ம தேர்வுகளை நடத்த நம்ம டிஎன்பிஎஸ்சி இருந்துட்டு ஏறக்குறைய ஒரு 95 ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு தேர்வாணையம். அதனால் ஒவ்வொரு முறையும் நம்ம அனுபவத்தின் அடிப்படையில் பல முன்னேற்றங்களை பண்ணிகிட்டே வர்றோம். அதே மாதிரி இப்போ கடந்த ஒரு 6 மாதங்களாக டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை எப்படி நம்ம இன்னும் சிறப்பாக திருத்துறது, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி சிறப்பாக பண்ணுறது, இன்னும் ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம சிலபஸ் இப்போ நம்ம அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா சிலபஸில் பல விதமான மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம், எளிமைப்படுத்தியிருக்கோம். மாணவர்களுடைய ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம். முதல்ல இப்போ ஒரே தேர்வுக்கு பல சப்ஜெக்ட் இருக்கும் ஒரே பரீட்சைக்கு, அதெல்லாம் நாங்கள் ஒன்றாக்கி மாணவர்கள் காமன் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி முன்னாடிலாம் டிஎன்பிஎஸ்சியில் 90-95 எக்ஸாம் நடக்கும். இப்போ நம்ம அதெல்லாம் கம்பைன் பண்ணி கம்பைன்டு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், கம்பைன்டு டிப்ளமா எக்ஸாமினேஷன் சொல்லி ஒன்றா சேர்த்துட்டோம். இது மூலம் மொத்தமே நம்ம 7 தேர்வுகள் தான் இப்போ நடத்துகிறோம். 7 தேர்வு நடத்துகிறப்ப மாணவர்களும் ஒரே விண்ணப்பம் போட்டால் போதும். எல்லா பதவிக்கும் சேர்த்து ஒரு விண்ணப்பம் போட்டால் அவங்க எந்த இதுக்கெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அதுக்கான அந்த விண்ணப்பங்களை போட்டு அந்தந்த பணிகளுக்கு அவங்க தேர்வாகிக்கொள்ளலாம். ஸோ நமக்கும் எக்ஸாம் நடத்துகிற சிரமமும் குறையுது, மாணவர்களுக்கும் பல விண்ணப்பங்கள் போட்டு பல பரீட்சைக்கு அப்பியர் ஆக வேண்டிய ஒரு சிரமமும் அவங்களுக்கு குறையுது. அதாவது இந்த எக்ஸாம்ஸ் இருந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி 7 எக்ஸாம்ஸ் தான் மொத்தமே. முன்னாடி 20-25 எக்ஸாம் இருந்த இடங்களில் இப்போ நம்ம 7 ஒன்றா சேர்த்துட்டோம். அதனால் அவங்களுக்கு அந்த நிறைய தேர்வுகள் எழுதணுங்கிற ஒரு சூழ்நிலை கிடையாது. ரெண்டாவது, அந்த எக்ஸாம்ஸ் நம்ம முன்கூட்டியே சொல்லிடுறோம். போன நவம்பர்லேயே இந்த வருஷம் எந்த தேதியில் தேர்வு நடக்கும் நம்ம மாணவர்களுக்கு சொல்லிடுறோம். அதனால் அவங்க படிக்கிறதுக்கும் திட்டமிடலாம். அது மாதிரி வெளியூரில் இருந்தாங்கன்னா அந்த தேர்வு எழுதுறதுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி அவங்க திட்டமிட்டு கொள்ளலாம். பொதுவாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் மால் ப்ராக்டிஸில் மாணவர்கள் ஈடுபடுறதில்லை. ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் சிஸ்டம் மேலே மாணவர்களுக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்கிறதுனால மாணவர்கள் நல்ல முறையில் எழுதுகிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.